திருமணம் செய்து வைத்து இப்பொழுதுதான் என் மனம் சந்தோஷமாக என்ன சிவனை பார்த்தாலுக்கு ரொம்ப அவமானமாக இருக்குங்க. ஏன்னா உடைய அந்தரங்க காதலிய இந்த நாட்டு மலருக்கு கூட்டி வச்சுட்டீங்க. சிறிய கோபம் ஒரு பொருளை அடைய வேண்டும் என்றால் ஒரு பொருளை விட்டால் தான் இன்னொரு பொருளை அடைய முடியாது. ஒரு பொருளை விட்டுதான் ஒரு பொருளை பிடிக்க போயிடுது. நோக்கமல்ல, மணிமுடி நாட்டை அடைய வேண்டும், ஆசனத்தில் அமர வேண்டும், மணிமுடி சுட்டிக் கொள்ள வேண்டும். இதுதான் எனது நீண்ட நாள் ஆசை. ஐயா, அதற்காக கிழக்கு மன்னனுக்கு என் அந்தரங்க காதலியை திருமணம் செய்து அரண்மனையில் சாருமதி வைத்துக் கொள்வார். இந்த திருமணத்தை நாட்டு மக்கள் என்ன பேசுகிறார் என்று செவியினாலே எப்படி தெரியுமா? பட்டிக்கார சொந்த ஒரு யார் என்று தெரியவில்லை. அந்த ஆடவன் புறப்படி நாளைக்கு இதே இடத்துல இதே நேரத்துல நான் உங்களுக்கு சாப்பிட்டு பண்ணுவேன். அந்த ஆடவன் முன்னாள் கொட்டைக்காவல் நாகப்படையினாலே அவன் மகன் கதிரவனா இளவரசுடன் ஓடிக்கொண்டு குத்தாட்டப்படுகிறான். விடலாமா இல்லை விட்டுத்தான் வைக்கலாமா? குறுக்கு வயல் சென்று நறுக்க
காப்பாத்தினீங்களோ மனந்தாரம் குலைத்தா மனது கொள்வேன், இல்லை என்றால் இறந்துடுவோம் சொல்லிட்டாங்க. அப்படி என்று இளவரசி உரைத்தாயா? ஆமாங்க, நாங்கள் வந்தோம். நான் சொன்னேன் நீங்க பணக்கார குடும்பம், நான் ஏழ்மன் இருவருக்கும் ஒத்து வராதுன்னு தான் சொன்னேன். இப்படித்தான் இருக்க வேண்டும், ஆண்மகனாக பிறந்தார். இருந்தாலும் நானும் அவங்களை காதலிச்சுட்டேன். காதலா கேட்குது காதல், மதியத்த மடையும் அன்று உன் தங்கையை தொட்டு மார்மீதத்தை உழைத்தார். பழிக்கு பழி, பஞ்சத்திற்கு வந்தார். முப்படை தளபதி ஆளவந்தான் இருக்கிறவரை உன் கரம் நாட்டு இளவரசி மீது படுமா, இல்லை படத்தால் இருக்கிறார். குப்பையில் இருக்கிற பஞ்ச பலராசு கோபத்திற்கு வர காதலா நான் இளவரசியை காதலிக்கிறேன், இளவரசி என்ன காதலிக்கிறாங்க. அது எங்க 2 பேருடைய சம்மதம். ஆமா, இளவரசிக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? என் அக்காவங்களடா. நான் காதலிக்க கூடாதா அது திருமணம் செய்து கொள்ள கூடாதா? இப்போது சொல்லுகிறேன், திருமணம் என்று ஒன்று நடந்தால் இளவரசி வேல்வியார் மட்டும்தான். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ, போட. சின்னஞ்சிறு குட்டிப்பயல் என்று நினைத்தேன். மார்மீது எட்டு உரைத்து விட்டான். ஒரு முறை நான் முப்படை தளபதி ஏழ வந்தான் ஏமாறுவா, மறுமுறை ஏமாந்தால் சரித்திரமில்லை. கட்டிடப்படி நான் சொல்வது போல் செய்தபடி சொல்லுங்க. என் அருகாவிடா